அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம விகிதம் அப்படின்ற ஒரு மேக்ஸ் டாபிக்ல 41வது சம் ஓகேங்களா? 20 பிரிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் 20, அடுத்த செகண்ட் போட்டோம். இப்ப மூணாவது 20 ஓகேவா? கடைசி 20 கொஸ்டின் இதுல இருக்கும். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கலவை சம் இருக்கும் ஓகேவா? மிக்சர் சம் இருக்கும். எல்லாமே கலந்து இருக்கும். இது எல்லாமே முக்கியமான சம்மா தான் இருக்கும் ஓகேவா? எல்லாம் கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம ஆன்சர் பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன் ஓகேவா? சிம்பிள் ஸ்டெப்ல போட்டுறலாம். கவனிங்க, இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது கலவை ஓகேங்களா? இதுக்கப்புறம் கலவை சம் போட போறோம். எல்லாம் மிக்சர். விகிதம் தான் டாபிக், விகிதம் தான், ஆனா கலவை ஓகேங்களா? ஒரு கடைக்காரர் 1 கிலோகிராம் கோதுமை வந்து ரூபாய் 2.04 இந்த அமௌண்ட்டுக்கு இருக்கிற ஒரு கோதுமை ரகத்தையும், அதே திருப்பியும் 1 கிலோகிராம் 2.88 இந்த ரக கோதுமையையும் எந்த விகிதத்தில் கலந்து 2.52 கிலோகிராம் பெருமான கோதுமையை தயார்படுத்த முடியும்? ஓகேவா? கொஸ்டின் நல்லா பாத்துக்கோங்க. இது ஆல்ரெடி 2019 கேட்டிருக்காங்க ஓகேவா? கேட்ட கொஸ்டின் தான் இது ஓகேவா? ஒரு கடைக்காரர் வந்து 2 ரகமான கோதுமை வச்சிருக்காரு ஓகேங்களா? இது கொஞ்சம் அமௌண்ட் கம்மி, இது கொஞ்சம் அமௌண்ட் கூட. இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டுக்கு விற்க போறாரு ஓகேங்களா? அப்ப எந்த ரேஷியோல கலக்கணும்? இதுதான் கொஸ்டின் ஓகேவா? இப்ப நம்ம ப்ராப்பரா இத எக்ஸ் வச்சுக்கிட்டோ இல்ல ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சுட்டு போட்டா ரொம்ப கஷ்டம் ஓகேவா? இது ஃபுல்லாவே மிக்சர் கலவை சம். அப்ப கலவையினால என்ன தெரியுமா இருக்கும்? கலவைனா 2 நம்பர் கொடுத்துருவாங்க ஓகேவா? இப்படி ஒரு நம்பர் இருக்கும், இப்படி ஒரு நம்பர் இருக்கும். ரெண்டுத்தையும் கலந்தா சென்ட்ரல் இது ஒண்ணு கொடுத்துருவாங்க. கலவை செம்ல லாப நஷ்டமும் இருக்கும் ஓகேவா? அதையும் நான் போடுறேன். ஆனா நமக்கு சென்ட்ரல் ஒண்ணு கிடைச்சிடும் ஓகேவா? அப்ப இது எப்படி வந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்டையும் சேர்த்துதான் உங்களுக்கு ரெடி பண்றதா இந்த கோதுமை அமௌண்ட் ஓகேவா? அப்படி இருக்கும்போது கவனிங்க, அதுதான் ஸ்டெப்பே. ஃபர்ஸ்ட் கவனிங்க, முதல் என்ன கொடுத்துருக்காங்க? 2.04 இது முதல் கொடுத்த கோதுமை ரகம் ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் கொடுத்திருக்கிறது ரெண்டாவது ரகம் பாத்தீங்கன்னா 2.88 இதெல்லாம் ரூபாய். 1 கிலோகிராம் ரூபாய் ஓகேவா? கோதுமை ரெண்டுமே. இது ஃபர்ஸ்ட் அமௌண்ட், இது செகண்ட் அமௌண்ட் ஓகேவா? இப்ப ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது எதுக்கு விற்கிறாங்கன்னா இங்க போட போற 2.52 புரியுதா பாருங்க? ஃபர்ஸ்ட் அமௌண்ட், செகண்ட் அமௌண்ட் ஓகேவா? இந்த ரெண்டு வகையான கோதுமையும் மிக்ஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டுக்கு விற்கணும்னா எந்த ரேஷியோல கலக்கணும்? இதுதான் கேள்வி ஓகேவா? நான் ஒன்னும் கணக்கெல்லாம் பெருசா போடல. முதல் நம்பர், இது ரெண்டாவது நம்பர். கொஸ்டின் இருக்கிற இது எப்படின்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வர நம்பர் ஓகே? அந்த அமௌண்ட் இதை நடுவுல போட்டுட்டு ஓகேவா? இப்ப கணக்கு முடிக்க போறோம் ஓகேங்களா? கவனிங்க, அதாவது சென்ட்ரல் இருக்கா பாத்துங்க, சென்ட்ரல் இருக்கு ஓகேவா? இது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு ஓகேவா? புரியுதா பாருங்க? போட்டாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்? இப்படி ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டு போறோம் ஓகேவா? இப்ப கவனிங்க, இது ஒரு கிராஸ் ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கழிச்சு இங்க போட்டுக்கணும், இங்க போட்டுக்க போறோம். இது ரெண்டுத்தையும் கழிச்சு இங்க போட்டுக்க போறோம். புரியுதா பாருங்க? அவ்வளவுதான் ஆன்சரே. இது ரெண்டுத்தையும் கழிச்சு இங்க போட்டுக்கணும், இது ரெண்டுத்தையும் கழிச்சு இங்க போட்டுக்கணும். அவ்வளவுதான் ஆன்சரே ஓகேவா? நமக்கான ரேஷியோ கிடைச்சிடும் ஓகேவா? கவனிங்க, அப்ப ஃபர்ஸ்ட் இதை கழிச்சு போட்டுடலாமா? இதை கழிச்சு போடுங்க. அதாவது 2.52 இருந்து 2.04 போகணும் ஓகேங்களா? அப்ப 2ல 4 போகாதா? அப்ப இங்க 12 வச்சுக்கணும். கடை வாங்கினா அப்ப 8 4 இங்க 0, அப்ப 0.48. இது ரெண்டுத்தையும் கழிக்கும் போது நம்ம கிடைக்கிறது 0.48 ஓகேவா? அடுத்தது இப்ப இதை கழிச்சு இங்க போடலாமா? இப்ப கழிச்சு போடுங்க. அப்ப 2.88 இதுல இருந்து 2.52 ஓகேவா? இதை கழிக்கிறீங்க. இது ரெண்டுத்தையும் கழிக்கும் போது என்ன கிடைக்குது பாருங்க? 6 3 0. அப்ப கழிச்சீங்கன்னா 0.36 கிடைக்குது. அப்ப 0.36 ஓகேவா? நீங்க கேட்கலாம், இங்க 2.0 சின்ன நம்பர் இருக்கு, இங்க பெரிய நம்பர் இருக்கு, மைனஸ் தானே வரணும் கேட்பீங்க ஓகேவா? இதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்ல. இந்த ரெண்டுத்தையும் கழிக்க போறீங்க ஓகேவா? அப்படின்னு பெருசை மேல போட்டு கழிக்கணும். இதை கழிக்கும் போது பெருசை மேல போட்டு கழிக்க வேண்டியதான். இவ்வளவுதான் ஸ்டெப் ஓகேவா? எடுத்து எழுதியாச்சு, நம்ம கழிச்சிட்டோம். இப்ப இவங்க ரெண்டு பேரும் ரேஷியோ அடிச்சா ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேவா? 0.36க்கும் 0.48 ஓகேவா? அப்ப ரெண்டுமே ஒரு ஸ்தானத்துல தான் புள்ளியில இருக்கு ஓகேவா? அப்ப அந்த 0 விட்டுருங்க, அதை கணக்கு பண்ணது ஓகேவா? மீதி என்ன இருக்கு? 36 இருக்கு, 48 கடிக்கலாமா? அப்ப 3 12 36. எனக்கு 12 அடிக்க தெரியல, என்ன பண்ணாங்க? 2ஆல் அடிங்க, இல்ல பொறுமையா 3ஆல் அடிச்சுக்கோங்க ஓகேவா? அப்ப 3 12 36, இது 4 12 48. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 3:4. இந்த கொஸ்டினுக்கான விகிதம், அதாவது இதற்கு பாருங்க, எந்த விகிதத்தில் தயார்படுத்த முடியும் தான் கேள்வி கேட்டிருப்பாங்க ஓகேவா? அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 3:4 ஓகேவா? 3:4 3:4 என்ற விதத்தில் தான் ரெடி பண்ண முடியும். ஆன்சர் ஓகேங்களா? 3:4 தான் ஆன்சர். இப்ப கலவை சம், இந்த கலவை டாபிக்ல ஒரு 5 சம் தொடர்ந்து நடத்திடுறோம் ஓகேங்களா? அப்ப இது ஒன்னும் ஃபார்முலா கிடையாது, எந்த மெத்தடும் கிடையாது. இது மாதிரி ஒரு மெத்தட்ல போட்டுட்டு போயிடலாம். இது ஈஸி ஓகேங்களா? நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இப்ப 42வது சம் பாத்தீங்கன்னா அதே மிக்சர் ஓகே, விகிதத்துல கலவை சம் ஓகேங்களா? போன சம் மாதிரி தான், நல்லா பாத்துக்கோங்க. கொஸ்டின் நீங்க பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ரூபாய் 8 மற்றும் ரூபாய் 9 முறையே 2 வேறுபட்ட அரிசி ஓகே, ஆனா ஒரே ரகம் தான் வேற வேற. ரூபாய் பாருங்க, 8 ரூபாய் கிலோ, இது 9 ரூபாய் ஓகேவா? இந்த 2 வேறுபட்ட அரிசியை ஒன்றாக கலந்து அதன் விலை ரூபாய் 8 ரூபாய், அதாவது 8.3 ரூபாய்க்கு
நிர்ணயிக்கப்படுகிறது எனில் எந்த விகிதத்தில் கலக்கப்பட்டிருக்கும்? இதான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்படியான கொஸ்டினுக்கு நம்ம எந்த ஒரு ஃபார்முலாவும் தேவையில்லை, நம்ம அப்படியே சிம்பிளா போட்டுடலாம். நம்மள்ட்ட கொடுத்த 2 நம்பர் பாருங்க, 8 ரூபாய்க்கு ஒரு ரகம், 9 ரூபாய்க்கு ஒரு ரகம். ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சா போதும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் விற்கிறாங்கல்ல, அது தெரிஞ்சா போதும். இதுதான் அந்த கொஸ்டின்ல கொடுப்பாங்களே, வேற எதுவும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்ப 8 ரூபாய் ஒரு ரகம், 9 ரூபாய் ஒரு ரகம். ஓகேங்களா? கலந்து எதுல விற்கிறாங்க? 8.3. ஓகேவா? இதை மட்டும் ஃபில் பண்ணாத பாருங்க, 8 இருக்கு, 9 இருக்கு. ஓகேவா? இப்படி கோடு போட்டு இங்க போட்டுக்க போறோம். ஓகேங்களா? இங்க ஒண்ணு போட்டுக்க போறோம். புரியுதா பாருங்க, இங்க ஒரு ரகம் 8, இங்க அரிசி 9 ரூபாய், அதாவது 8 1 9 கொடுத்தாங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விற்கும் போது இந்த அமௌண்ட் விற்கிறாங்க. ஓகேவா? அப்ப இது ரெண்டுத்தையும் கழிச்சு இங்க போட்டணும், இது ரெண்டுத்தையும் கழிச்சு இங்க போடணும், அதான் நம்ம கேன்சர். ஓகேங்களா? இப்ப 8 8.3. ஓகேவா? பெரிய நம்பர் தானே. 8.3 இருந்து 8 போயிடுச்சுன்னா வெறும் 0.3 தான் இருக்கும். 8 கேன்சல், அப்ப 0.3 மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, 9ல இருந்து 8.3. ஓகேவா? 9ல இருந்து 8.3 போயிடுச்சுன்னா என்ன போகும் பாருங்க, 8% மீதி 0.7 தான் இருக்கும். இது கழிச்சு கூட போடுங்க, 0.7 தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் இவ்வளவுதான். அப்ப இங்கேயும் ஒரு ஸ்தானம் புள்ளி இருக்கு, இங்கேயும் ஒரு ஸ்தானம் புள்ளி, நம்ம விட்டுருவோம். மீதி என்ன இருக்கு நமக்கு ஆன்சர்? இங்க ஒரு 7. அப்ப 7 இங்க ஒரு 3 இருக்கு பாருங்க. அப்ப இது ஆன்சர் வந்து 7:3. புரியுதா பாருங்க? ஓகேங்களா? சிம்பிளா போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட், செகண்ட் அமௌண்ட் போட போறோம். இங்க சென்டர்ல யாரை போடணும்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அமௌண்ட்டுக்கு விற்கிறாங்கல்ல, அந்த தொகையை சென்டர்ல போடணும். இப்படிதான் எழுதணும், நீங்க கத்துக்கிட்டா நீங்களே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துக்கு கழிச்சு இங்க போடணும், இந்த இடத்துக்கு கழிச்சு இங்க போடணும். இவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். அடிக்க முடிஞ்சா கடைசி வரைக்கும் அடிக்கணும். ஓகேவா? இது அவ்வளவுதான் அடிக்க முடியாது, அடிக்க முடியாது. அதனால ஆன்சர் பாத்தீங்கன்னா 7:3. இதுவும் மிக்சர், அந்த கலவை சம்பந்தம். ஓகேங்களா? அடுத்து 43 பார்க்கலாம். இப்ப 43ஆம் சம் பாத்தீங்கன்னா அதே கலவை சம்மா. இது ஸ்கூல் புக்ல ஒரு முக்கியமான கொஸ்டின். தங்கம் தண்ணீரை போல 19 மடங்கு கனமாகவும். ஓகேங்களா? தங்கத்தை தண்ணீரோட ஒப்பிடுறாங்க. ஓகேங்களா? தங்கம் தண்ணீரை போல 19 மடங்கு கனமாகவும், தாமிரம் தண்ணீரை போல, பாருங்க, திருப்பி தாமிரத்தை தண்ணீர் கூட தான், தண்ணீரை போல 9 மடங்கு கனமாகவும் உள்ளது. இப்ப 2 விஷயம். இப்ப இந்த சம் பார்த்துட்டு இது கலவை மெத்தட்ல போடக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. ஓகேவா? இது கலவை, அந்த மிக்ஸ் சம்லயே போட்டுடலாம். 2 விஷயத்த ஒன்னா ஒப்பிடுறாங்க அவனுங்க. அப்ப தங்கமும் தண்ணீரை போலன்னு சொல்லிட்டாங்க, தாமிரமும் தண்ணீரை போலன்னு சொல்லிட்டு தான் கம்பேர் பண்றாங்க. ஓகேவா? இது தங்கத்துக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 19 கொடுத்திருப்பாங்க, தாமிரத்துக்கு 9. பாருங்க, 9 கொடுத்துட்டாங்க. நமக்கு 2 நம்பர் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, கடைசியா தண்ணீரை போல 15 மடங்கு கனமான ஒரு உலோக கலவை பெற இவைகள் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் எவ்விகிதத்தில் கலக்கப்பட வேண்டும் சொல்லி கொஸ்டின் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப 2 விஷயம் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தங்கம், அடுத்து தாமிரம். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் தங்கம், ரெண்டாவது தாமிரம். ஓகேங்களா? எழுதியாச்சு. தங்கத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா, தங்கம் தண்ணீரை போல 19 மடங்கு, அப்ப 19 போட்டுக்கிட்டேன். ரெண்டாவது நம்பர் பாத்தீங்கன்னா 9 கொடுத்திருக்காங்க பாருங்க. தாமிரம் தண்ணீரை போல அப்படின்னும் போது 9 மடங்கு, இது நான் 9 போட்டுக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் கலந்து என்ன பண்றாங்கன்னா, தாமிரம் என்ன சொல்றாங்க பாருங்க, 15 மடங்கா. ஓகேங்களா? அப்ப தண்ணீரை போல 15 மடங்கு கனமான உலோக கலவை பெற, அப்ப ரெண்டுத்தையும் கலந்து 15 மடங்குக்கும் அதிகமா கேட்கறாங்க. அப்ப 15 நடுவுல போட்டுக்கணும். உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இந்த இடத்துல எப்படி போடுறோம், இந்த நம்பர் ஏன் போடுறோம், நடுவுல ஏன் இந்த நம்பர் போறோம்னு உங்களுக்கு தெரியணும். அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்ப ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நம்பர் கிடைக்குது, அது சென்டர்ல போட்டுக்கணும். ஓகேவா? போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் கழிச்சு இங்க ஆன்சர் போடணும். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் கழிச்சு இங்க ஆன்சர் பண்ணணும். அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? புரியுதா பாருங்க? அப்ப இத ரெண்டுத்தையும் கழிச்சு இங்க போடுங்க. 19ல 15 போச்சுன்னா வெறும் 4. ஓகேங்களா? இப்ப இது ரெண்டுத்தையும் கழிச்சு போடலாங்களா? 9ல 15 சொல்லிட்டு மைனஸ் தான் போடக்கூடாது, காமனா கழிச்சிருங்க. 15ல 9 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 6. அப்ப என்ன கிடைச்சிருக்கு ரேஷியோ? 6:4. ஓகேங்களா? 6:4. படிச்சீங்கன்னா 3 2 4, இது அடிச்சீங்கன்னா 2 2 4. அப்ப ரேஷியோ பாத்தீங்கன்னா 3:2. புரியுதா பாருங்க? ஆன்சர் எதுக்கு? 3:2. இவ்வளவுதான், ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து 44 பார்க்கலாம். இப்ப 44வது சம் பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, கலவை, அதாவது விகிதம் சார்ந்த அந்த கலவை சம் தான். இது ரொம்ப முக்கியமான மாடல். ஓகேங்களா? இப்ப அதே மாடல்ல நம்ம கழிச்சு ரேஷியோ அடிச்சு ஆன்சர் வராது. கொஸ்டின் நல்லா கவனிச்சுங்க, அப்பதான் தெரியும். என்னன்னா, கிலோவுக்கு ரூபாய் 5.75. நீங்க ஒன்ஸ் பாஸ் பண்ணி நீங்க படிச்சிருங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஏன் போன மாடல் கிடையாதுன்னு சொல்லிடுறேன். சேம் மாடல் தான், பட் ஆனா கடைசியா நீங்க கொஸ்டின் பார்த்து தான் போடணும். கிலோவுக்கு ரூபாய் 5.75 அதிக விலை கொண்ட சர்க்கரையானது. ஓகேவா? அதிக விலை கொண்ட சர்க்கரையானது கிலோவுக்கு ரூபாய் 4.50 பைசா குறைந்த விலை கொண்ட 75 கிலோகிராம் மூட்டையுடன் கலக்கப்படுகிறது. இது பாருங்க, புதுசா ஒரு வார்த்தை. இவ்வளவு நேரம் பார்த்த கணக்குல இப்படி ஒரு வார்த்தையை கொடுக்கல. ஓகேவா? இப்பதான் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. அப்ப ஒரு விஷயம். ஓகேவா? சக்கரை தான் கலக்குறாங்க, ரெண்டுமே சக்கரை தான். அமௌண்ட் பாத்தீங்கன்னா 5.75 அதிக விலை கொண்ட ஒரு ரகமும் 4.50 4,000 ரூபாய் அந்த ரகத்தையும் சேர்க்கிறாங்க. ஆனா அது மென்ஷன் பண்ணி சொல்றாங்க பாருங்க, 75 கிலோகிராம் மூட்டையுடன் தான் கலக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப அக்கலவை சர்க்கரையின் விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய், ரூபாய் 5.50 எனில் கலந்ததுக்கு அப்புறமா விற்கிற அமௌண்ட் இப்படி இருந்துச்சுன்னா
அதிக விலை கொண்ட சர்க்கரை மூட்டையினுடைய அளவு என்னவாக இருக்கும்னு கேக்குறாங்க. புரியுதா பாருங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் பெருசா இருக்கும். ஓகேவா? எப்பயுமே கொஸ்டின்ல கொடுத்த அந்த தகவலை பயன்படுத்தி நம்ம கணக்கு போடணும். ஏதாவது நீங்க ஒரு தகவலை விட்டுட்டு போட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் வருதுன்னா அது ஆன்சரே கிடையாது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஷார்ட்கட்டா போட்டாலும் சரி, எந்த மெத்தட்ல போட்டாலும் சரி, கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட தகவல்களை நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். யூஸ் பண்ணாம போட்டீங்கன்னா தப்புன்னு அர்த்தம். ஓகேவா? நம்மளே புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கவனிங்க பாருங்க. இப்ப ரெண்டு விஷயம் அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க. அதிக விலை கொண்ட சர்க்கரை மூடின அளவு கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப கவனிங்க. ரெண்டு விஷயம் இருக்கு இதுல. ஓகேவா? கவனிங்க. குறைந்த விலை கொண்ட சர்க்கரை இருக்கு. அப்ப ரெண்டு மூட்டை இருக்கு. ஓகேவா? ஒன்னு வந்து குறைந்த விலை கொண்ட மூட்டை, இன்னொன்னு ரெண்டு மூட்டை சர்க்கரை இருக்கு. ஓகேவா? நம்ம சும்மா வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப வந்து 46 சம் பாத்தீங்கன்னா ஓகேங்களா, அதே இதுல அடுத்த மாடல் இது. ஓகேங்களா, டைரக்டா போட முடியாது. இதை நல்லா கவனிங்க. என்னன்னா
அரிசி 1 ஓகேங்களா, இது ஒரு ரகம், அரிசி 2 அது ஒரு ரகம் ஓகேவா. அரிசி 1 விலை ரூபாய் 30, அரிசி 2 விலை ரூபாய் 40 ஓகேங்களா. 2 விலை கொடுத்துட்டு இரண்டையும் ஒன்றாக கலந்து ரேஷியோ அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த சம் பாத்தீங்கன்னா 2 அரிசி ரகம் ஓகேவா, 30 ரூபாய் 1, 40 ரூபாய் 1, 2 ரகத்தை கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டையுமே ஒன்றாக கலந்து 2:3 என்ற விகிதத்தில் விற்கப்படும் விலை கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கு பார்த்துருப்பீங்க ஓகேவா. எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா 2 அமௌண்ட் இருக்கும் ஓகேவா, 2 ரகம் 2 அரிசி ரகம் கொடுத்துட்டு இந்த ரெண்டையுமே ஒரு அமௌண்ட்டுக்கு கலந்து வித்தீங்கன்னா அதனுடைய ரேஷியோ கேட்டாங்க ஓகேவா. ரேஷியோ கேட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த கலந்து ஆன்சர் கொடுத்து ரேஷியோ கொடுத்துட்டு அப்ப சென்டர்ல ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட் நம்மள்ட்ட கேட்கறாங்க ஓகேவா. இவ்வளவுதான் அதுல. அப்ப கவனிங்க, அரிசி 1 விலை பாத்தீங்கன்னா 30 ரூபாய் ஓகேவா. அரிசி 1 விலை 30 ரூபாய், ரெண்டாவது ரகம் வந்து 40 ரூபாய் ஓகேவா. இது ரெண்டுத்தையும் கலந்து விற்கிற அமௌண்ட் தான் நம்மள்ட்ட கேட்கறாங்களே, இந்த அமௌண்ட் தான் நம்மள கேட்கறாங்களே. இந்த 2 ரகத்தையும் கலந்து விற்கிற அமௌண்ட் நம்மள கேட்கறாங்க. அதுக்கான ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க, ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க புரியுதா பாருங்க ஓகேவா. ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க, ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க ஓகேவா. இப்போ கவனிங்க, இப்போ நம்ம இதிலே இதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிடணும். இது அடுத்த மாடல், இது ஒரு முக்கியமான மாடல். அப்போ கவனிங்க, ஒரே ஒரு சிம்பிள் ஓகேவா ஷார்ட்கட், சின்ன ஒரு ஷார்ட்கட். கவனி என்ன பண்ண பாருங்க. அப்ப கீழே பாருங்க 2:3 இருக்கா, கீழே இருக்கிறது ரேஷியோ, மேல இருக்கிறது அமௌண்ட் ரூபாய் ஓகேவா. 30 ரூபாய் 40 ரூபாய், இது ரேஷியோ ஓகேவா. அப்ப இந்த ரேஷியோ ரெண்டு கூட்டிக்கோங்க, 5 பங்கு வருதா. 2 பங்கையும் 3 பங்கு கூட்டினா 5 பங்கு மொத்தம். அப்ப 5 பங்கு ஓகேவா. நல்லா புரிஞ்சுங்க, 5 பங்கு. இது ரெண்டையும் கூட்டினா 5 பங்கு வருது ஓகேவா. இதை ரெண்டையும் கழிச்சிடணும், இதை ரெண்டையும் கழிச்சிடணும். 40 30 பேசினா 10 ஓகேவா. 10 இவ்வளவுதான் ஷார்ட்கட். இது ரெண்டையும் கூட்டினா 5 பங்கு வருதா. இந்த 5 பங்கு தான் இதோட மைனஸ் எவ்வளோ 10. அப்ப 5 பங்கு தான் 10னா ஒரு பங்கு எவ்வளவு பாருங்க, அடிச்சு எவ்வளவு வரும் நமக்கு. ஒரு பங்கு 2 கிடைக்கும், ஒரு பங்கு தான் நமக்கு 2 கிடைக்கும் ஓகேவா. ஒரு பங்கு 2 கிடைச்சுன்னா இங்க பிரதிக்கணும். அப்ப இந்த 2 இங்க போடணும், இங்க 2 போடணும் ஓகேவா. அப்ப 2 2 4 கிடைக்கும், 2 2 4 கிடைக்கும், 3 2 6 கிடைக்கும், 3 2 6 கிடைக்கும். புரியுதா பாருங்க, பிரதி மாத்தியாச்சு. இப்பதான் கணக்கு வருது கவனிங்க. அப்ப நம்ம எப்ப என்ன பண்ணுவோம் புரியுதா பாருங்க. அப்ப 30யும் 6யும் கூட்டி 36 போட்டுருங்க, கணக்கு முடிஞ்சிடும். 30யும் 6யும் கூட்டி 36 போட்டுருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மாடல் என்ன பண்ணிருப்போம், இதையும் கழிச்சா இது வருமா கரெக்டா, இதையும் கழிச்சா இது வரும் கரெக்டா பாருங்க. அதனாலதான் ஓகேவா 40 4 ஓகேவா. 30லையும் 6யும் கூட்டி 36 போட்டா வேலை முடிஞ்சிச்சு. நமக்கு என்னது, இது ரெண்டையும் கழிச்சா இங்க வரணும், இது ரெண்டையும் கழிச்சா இங்க வரணும் ஓகேவா. புரியுதா பாருங்க. அப்ப நம்ம கிடைச்சது பாத்தீங்கன்னா 36 ரூபாய். நம்மள்ட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்னா இந்த 2 ரக அரிசியையும் இந்த ரேஷியோல கலந்து விற்கிற ரூபாய் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிட்டு ஓகேவா. திருப்பி கூட சொல்றேன் பாருங்க, இங்க 30 ரூபாய் இருக்கு, 40 ரூபாய் இருக்கு, ரெண்டுத்தையும் கலக்கிற அமௌண்ட் நம்மள்ட்ட கேட்கறாங்க. ரேஷியோ கொடுத்துட்டாங்க, 2 பங்கு 3 பங்குன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா கீழே ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும், 5 பங்கு மேல கழிச்சுக்கணும் 10 ரூபாய் ஓகேவா. கழிச்சா 10 ரூபாய். அப்ப இந்த 5 பங்கு தான் 10 ரூபாய்க்கு சமனா, ஒரு பங்கு எவ்வளவு அடிச்சா 2 வரும். அந்த 2 இங்க பிரதிக்கணும், 2 2 4 கிடைக்கும். இங்க 2 பிரதிட்டா 3 2 6 ஓகே பெருகிடும் 6. அப்ப கவனிங்க 30 + 6 இப்படி கூட்டிங்க, 36 கூட்டா 36 நான் போட்டுட்டேன். செக் பண்ணி பார்க்கறேன். அப்ப இது ரெண்டையும் கழிச்சா இது வருதா பாருங்க. 36 30 பேசினா 6 வருது, இது ரெண்டையும் கழிச்சா 4 வருது கரெக்ட். அப்ப 36 ரூபாய் தான் அரிசியுடைய விலை ஓகேவா. அது ஒரு முக்கியமான கணக்கு, சிம்பிளா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. நம்ம அடுத்து 47வது சம் பார்க்கலாம் ஓகேங்களா. அதுவும் அடுத்தடுத்த மாடல் தான்.